ருமானியாவில் உண்டியல் முறை மூலம் வெளிநாடுகளுக்கு பணத்தை சட்டவிரோதமாக அனுப்பிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸ்டாக்போர்ட் பகுதியில் உள்ள கடையொன்றில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் பெருமளவிலான சட்டவிரோத சிகரெட்டுகள் மற்றும் சுமார் 40,000 பவுண்டுகள் ரொக்க பணம் மீட்கப்பட்டுள்ளன. ஸ்டாக்போர்ட் பிரினிங்டன் பகுதியில் உள்ள பென்செஸ்ட் வீதியில் அமைந்துள்ள கடையொன்றில் சட்டவிரோத நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து போலீசாரும் வர்த்தக தர கட்டுப்பாட்டு அதிகாரிகளும் இணைந்து முற்றுகையிட்டனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 28 மற்றும் 39 வயதுடைய 2 ஆண்கள் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கிய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். சோதனையின் போது மற்றொரு நபரும் குடிவரவு விதிகளை மீறிய சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக சீத்தம் ஹில் பகுதியில் உள்ள மற்றொரு சொத்தும் சோதிக்கப்பட்டது. அங்கிருந்தும் மேலதிக பணம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் தற்போது ஒரு விரிவான நிதி விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். பிராந்தியத்தில் நிலவும் திட்டமிட்ட குற்றச் செயல்கள், போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் சமூக விரோத செயல்களை ஒடுக்குவதற்காக முன்னெடுக்கப்படும் ஆபரேஷன் வல்கன் என்ற விசேட நடவடிக்கையின் கீழேயே இந்த சோதனைகள் இடம்பெற்றுள்ளன. இதுகுறித்து கருத்து தெரிவித்த போலீஸ் அதிகாரி டான் கல்லம், இவ்வாறான சட்டவிரோத வர்த்தகங்கள் பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். தரமற்ற தயாரிப்புகள் முதல் பின்னணியில் நடக்கும் பாரிய குற்றச் செயல்கள் வரை பல ஆபத்துக்கள் இதில் அடங்கியுள்ளன. எங்கு சந்தேகம் எழுந்தாலும் நாம் உரிய நடவடிக்கை எடுப்போம் என அவர் கூறியுள்ளார்.